திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றியாக வேண்டும். முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்தி அண்ணாமலை வெளியிட்ட உறுதிமொழி வீடியோ. வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றியாக வேண்டும் என்று கூறி வரும் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதற்கான உறுதிமொழியை ஏற்று தனது வீட்டில் கந்தசஷ்டி கவசம் பாடி முருகன் வழிபாடு நடத்தியுள்ளார். அதோடு கந்தசஷ்டி கவசம் பாடி தான் வழிபாடு செய்த ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை. அதில் சக்திவேல் என்கின்ற குமரனுக்கு உகந்த திதியான சஷ்டியும் கந்தனுக்கு உகந்த நட்சத்திரமான கார்த்திகையும் இணைந்துள்ள இன்றைய நாள் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவோம் என்கின்ற உறுதிமொழி ஏற்று கந்தசஷ்டி கவசம் பாடி முருகனை போற்றுவோம். முருகப்பெருமானின் அருள் அனைத்தும் உலக மக்களுக்கும் கிடைக்க மனதார வேண்டி பிரார்த்தனை செய்வோம் என்று அண்ணாமலை அந்த வீடியோவில் கூறியுள்ளார். மேலும் அண்ணாமலை வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தியில், முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லும் யார் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள், அதனால் பேய் வேண்டாம் என்று சொல்லி பிசாசுக்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. மேலும் ஆட்சிக்கு எந்த கட்சி வேண்டுமானாலும் வரலாம், நமக்கு யார் மீதும் தனிப்பட்ட விரோதமோ சண்டையோ இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும். சீமான் 234 தொகுதிகளிலும் பாதி பேர் ஆண்களையும் பாதி பேர் பெண்களையும் வேட்பாளராக நிறுத்துகிறார். இது பெரிய விஷயம்தான். அதேபோல் விஜய் 250 கோடி சம்பளத்தை விட்டு வந்திருப்பதாக கூறுகிறார். ஆனபோதும் இது அவர்களுக்கான தேர்தல் அல்ல. யாராக இருந்தாலும் இந்த நாட்டை பற்றியும் இந்த நாட்டு மக்கள் நிலைமை பற்றியும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டை 2 முறை சுற்றி வந்துள்ளார். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக உள்ள எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார்கள்? மீனவர் பிரச்சனை என்றால் அவர்களை நேரில் சந்தித்து பிரச்சனைகளை கேட்டுள்ளார்கள். சாலைகளில் இறங்கி நடந்துள்ளார்கள். எதுவாக இருந்தாலும் பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு நேரில் சென்று விசாரிப்பவர்கள் தான் தலைவர்கள். அதனால் மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்களே இந்த நாட்டை ஆள தகுதியானவர்கள். அதனால் யாருக்கு அந்த தகுதி உள்ளது என்பதை கவனித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும். அதனால் திமுக என்ற பேய் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மாற்றத்திற்கு வாக்களிக்கிறேன் என்று பிசாசை கல்யாணம் செய்துவிடக்கூடாது என்று கூறியுள்ள அண்ணாமலை, நான் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. யாராக இருந்தாலும் தங்களுக்கு தகுதியை மேம்படுத்தி விட்டு வாருங்கள். யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து அடுக்குமொழியில் பேசிவிட்டால் அது மக்களுக்கான அரசியல் ஆகிவிடாது. சினிமாவில் பேசுவதை பார்த்து கைத்தட்டுவது போன்று இதை பார்த்தும் ரசிகர்கள் கைத்தட்டுவார்கள். என்னை பொறுத்தவரை வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வரும் தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்கள். தகுதிப்படுத்தாமல் யார் வந்தாலும் அவர்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள். தியேட்டரில் சினிமா பார்த்து கைத்தட்டிய ரசிகர்கள் மேடையில் பேசுவதை பார்த்தும் கைத்தட்டுவது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தனக்கு பின்னால் தான் இருக்கிறது என்று யாரும் கணக்கு போட வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை எளிதில் ஏமாற மாட்டார்கள் என்று விஜயின் அரசியலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ள அண்ணாமலை, இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் என்ற ஃப்ராடு மாடலை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி. மு.க. ஸ்டாலின் போட்ட உத்தரவு எதிரொலி. கனிமொழி சொன்ன வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியடைந்த கிறிஸ் சோடங்கர். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி நீடிக்க வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும், 39 தொகுதிகளை தர வேண்டும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பிடிவாதமாக இருந்து வருகிறது. ஆனால் மு.க. ஸ்டாலினோ சில தொகுதிகளை வேண்டுமானால் அதிகப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறார். இதன் காரணமாகவே பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் ஆகியோர் திமுகவை விமர்சிக்க தொடங்கினார்கள். என்றாலும் மு.க. ஸ்டாலின் இறங்கி வருவதாக இல்லை. தேமுதிக உள்ளிட்ட மேலும் சில புதிய கட்சிகளையும் கூட்டணிக்குள் இணைத்துக் கொண்டு வந்தார். இந்த நேரத்தில் தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கீடு செய்யும் வேலைகளை தொடங்கியிருக்கிறது திமுக. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சென்னை வந்து ஸ்டாலினை சந்தித்தார். அதையடுத்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் நேற்று கனிமொழியை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை விட்டுவிட்டு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என்ற விகிதத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 39 தொகுதிகளை தர வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதற்கு கனிமொழியோ, கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதி மட்டுமே கொடுத்தோம். அதனால் இந்த முறையும் அதை மட்டுமே தர முடியும். கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் வந்திருப்பதால் அதிகப்படியான தொகுதிகள் தருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று உறுதிபட கூறியுள்ளார் கனிமொழி. அதை கேட்ட கிறிஸ் சோடங்கர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் என்று சொன்னதை டெல்லி காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் 39 தொகுதி என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று கூறியவர் 25 தொகுதி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். ஆனால் கனிமொழியோ, இதுதான் எங்களது முடிவு, அதனால் விரைவில் உங்களது முடிவையும் சொல்லுங்கள், தொகுதி பங்கீட்டை விரைவில் நாங்கள் முடிக்கப் போகிறோம் என்று கூறியுள்ளார். இதனால் கிறிஸ் சோடங்கர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளாராம்.
ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகும் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி உடன்பாடு ஏற்படவில்லை என்று தெரிந்ததுமே மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா காங்கிரஸ் கட்சியை தங்கள் கூட்டணிக்கு வருமாறு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளாராம். அதற்கு திமுக சொன்ன இந்த தகவலை டெல்லி மேலிடத்தில் சொல்லிவிட்டு 25 தொகுதிக்கு அவர்கள் ஒத்து வரவில்லை என்றால் கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்துவிடுகிறோம் என்று கூறிவிட்டு அவர் டெல்லி சென்றுள்ளாராம். அதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது. அடுத்த செய்தி, பாஜகவா திமுகவா? எந்த கூட்டணிக்கு ரஜினியின் ஆதரவு? கடந்த 2018ஆம் ஆண்டு தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றிய ரஜினிகாந்த் மாவட்ட நிர்வாகிகளையும் நியமித்தார். அதன் பிறகு அவர் அரசியலுக்கு வராமல் பின்வாங்கிவிட்ட போதும் மக்கள் மன்றம் என்ற அந்த அமைப்பு 40 லட்சம் பேருடன் செயல்பட்டு வருகிறது. அதனால் ரஜினியை தங்களுக்கு சாதகமாக செயல்பட வைப்பதற்கு திமுக திட்டமிட்டு வருகிறது. தற்போது ரஜினி கமலுடன் இணைந்து நடிக்கப் போகும் படத்தை உதயநிதியின் மகன் இன்பநிதி தயாரிப்பதால் அவருடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் மன்றத்தை திமுகவுக்கு சாதகமாக செயல்பட குரல் கொடுக்குமாறு திமுக தரப்பு வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பாஜகவும் ரஜினி மோடியின் நண்பர் என்பதோடு தீவிர ஆன்மீகவாதி என்பதனால் பாஜக தான் நீங்கள் ஆதரவு குரல் கொடுக்க வேண்டும் என்று டெல்லி மேலிடமும் கோரிக்கை வைத்து வருகிறதா. என்றாலும் ரஜினி இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்நிலையில் தற்போது ரஜினி கட்சி ஆரம்பித்த போது அவரது அரசியல் ஆலோசகராக இருந்த அர்ஜுனமூர்த்தி தற்போது பாஜகவில் இருப்பதால் அவர் மூலம் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளார்கள். அதனால் ரஜினி திமுக பாஜக 2 கட்சிகளில் யாருக்காவது ஆதரவு தெரிவிப்பாரா, இல்லை நடுநிலை வகிக்கப் போகிறாரா என்பது விரைவில் தெரிய வரும். அடுத்த செய்தி, தனது சட்டை பாக்கெட்டில் விஜய் படத்தை வைத்த செங்கோட்டையன். கடந்த நவம்பர் மாதம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் யாருமே எதிர்பாராத வகையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அதன் பிறகு 1 மாத காலமாக ஜெயலலிதாவின் புகைப்படத்தை தான் தனது சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்தார். அப்போது தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த பிறகும் ஜெயலலிதா புகைப்படத்தை வைத்திருப்பது குறித்து மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது, தமிழக வெற்றி கழகம் ஒரு ஜனநாயக கட்சி, அதனால் இங்கு இருப்பவர்கள் யாரும் சட்டை பாக்கெட்டில் இருக்கும் ஜெயலலிதா படத்தை எடுங்கள் என்று என்னிடத்தில் சொல்லவில்லை. ஆனால் ஒருவேளை நான் ஜெயலலிதா படத்தை சட்டை பாக்கெட்டிலிருந்து எடுத்திருந்தால் அதிமுகவிலிருந்து வெளியேறிடும் போதே ஜெயலலிதா போட்டோவை இவர் தூக்கிவிட்டார் என்று என்னை மற்றவர்கள் விமர்சனம் செய்வார்கள் என்று சொல்லி கடந்த சில மாதங்களாகவே ஜெயலலிதாவின் புகைப்படத்தை தனது சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்தார் செங்கோட்டையன். இந்த நிலையில் நேற்று வேலூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது செங்கோட்டையனின் சட்டை பாக்கெட்டில் விஜய் புகைப்படமும் இருந்தது. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படமும் வைத்திருக்கிறார். இதுகுறித்து புகைப்படங்கள் வெளியானதை அடுத்து ஜே அவுட் விஜய் இன் என்று அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. என்றாலும் தனது வலது கையில் அதிமுகவின் கொடியை பச்சை குத்தியதை அகற்றவில்லை செங்கோட்டையன். ஜனாதிபதி மாளிகையில் ராஜாஜியின் சிலை வைக்கப்பட்டது. இந்திய நாட்டின் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் மூதறிஞர் ராஜாஜி. தமிழரான இவரது சிலையை ஜனாதிபதி மாளிகையில் ஏற்று திறந்து வைத்துள்ளார் திரௌபதி முர்மு. இதுகுறித்து பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறுகையில், சுதந்திரம் அடைந்த பிறகு ஜனாதிபதி மாளிகையில் பிரிட்டிஷ்காரர்களின் சிலைகளை நிறுவப்பட்டு வந்தன. ஆனால் அதில் இனிமேல் மாற்றம் கொண்டு வரப்போகிறோம். முதல் கட்டமாக ராஜாஜியின் சிலை ஜனாதிபதி மாளிகையில் நிறுவப்பட உள்ளது என்று கூறியிருந்தார். அந்த வகையில் கொல்கத்தாவை மாற்றி டெல்லிக்கு வர பிரிட்டிஷ் நிர்வாகம் முடிவு செய்த போது அவர்களது வசதிக்காக புதிய நகரத்தை வடிவமைக்க எட்வின் என்பவரின் சிலையை அகற்றப்பட்டு தற்போது அந்த இடத்தில் ராஜாஜியின் மார்பளவு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி மாளிகையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றுள்ளார்கள்.